ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1-7 வரை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல தீர்க்கதரிசி புத்திரரில் மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை நோக்கி தன் கணவன் இறந்து விட்டதாகவும் தனக்கு கடன் உண்டு என்பதையும் அந்த கடன் நிமித்தமாய் தன் மகன்களை அடிமையாக்கி கொள்ள நினைக்கிறார்கள் என்றும் வேதனையோடு கூறுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது எலிசா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது எலிசா சொல்கிறார், நீர் பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அவர் அந்த இடத்துல அந்த பாத்திரங்கள் முழுவதும் எண்ணெயினால் நிரப்பும்படியாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர் சொல்கிறார், இந்த இதில் இருக்கிற எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை எடுத்துக்கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கடன்ல இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார். அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியை திறந்து கொடுப்பார். ஆமேன்.